ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நம்ம ஒருவர் வாசிக்க கேட்கலாம். போதும். கிறிஸ்து எழுந்திருக்கிறது. திரும்பியுமாய் வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய பிரசங்கம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுந்திருந்தார், மரணத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாய் நமக்கு ஜெயத்தை பெற்றுத்தந்தார். அதற்காகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுமாய் உருவாக்கப்பட்ட நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாம முழுவதுமாய் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரணம் பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையின் மூலமா முதலாவது நமக்கு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, என்ன கிடைத்தது? முதலாவது கிருபை. என்னுடைய ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை முதல் நான் தேடுறேன். அதிகாலையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போகிறேன். இவங்க சொல்கிறாங்க, அதிகாலையில் நீங்கள் தேவனை தேடுனா நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வியாதி சுகமாகும், நீங்கள் இருக்கிறவங்க இந்த பில்லி சூனியை கட்டு உங்களுக்கு சுகமாகும், இந்த சத்துருடைய தொந்தரவும் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் காலையில் முழிக்கிங்களா, எப்போ வேணால் ஜோம் பண்ணிக்கிங்க. ஒருத்தர் எனக்கு ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கேன், அவங்க எத்தனை மணிக்குமா நீ ஜோம்னு? ஐயா, நான் கடை வச்சுருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன், அதனால் நான் ஒரு 8 மணிக்கு நைட்டு ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணிக்கே அப்படின்ட்டாங்க. நான் எய்த்தாப்பில் எங்களுடைய சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போகிறேன், மொதல் ட்ரிப்பா. அங்கே சொல்கிறாங்க, உனக்காக யார் ஜோம் பண்ணும்? நீ அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரி, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ 1 மணி நேரம் வேதம் வாசி,
1 மணி நேரம் நீ ஜோம் பண்ணு, 6 மணி ஆயிரும், அப்புறம் சமையலை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க. அப்போ அந்த 3 மணிக்கு நான் தேடுறேன், எனக்கு ஒரு பனி மாறி ஒரு சில்லுன்னு ஒரு அபிஷேகம். தேடும் போதெல்லாம் அதுக்கு முன்னக்குட்டி, அந்த ரட்சிக்கப்பட முன்னக்குட்டி இயேசுவை கண்ட சாமியார்னு 2007 4 மாவடியில் ஒருத்தர் சாட்சி சொல்றாங்க. நான் இயேசுவுக்கு விரோதமாக நான் வந்தேன், ஆனால் இந்த இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு மரித்து போகணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் கடைசி டைமில் நான் இயேசுவை தேடி பார்த்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு நான் தேடினேன். ஆண்டவருடைய அந்த வல்லமை, அந்த வெளிச்சம் என்ன செஞ்சிச்சு, புரட்டி புரட்டி எடுத்துச்சு. என்னோட முட்டங்கால்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சுது. என்னையே அறியாமல் இயேசு இயேசுன்னு நான் சொன்னேன்னு. அப்போ நானும் என்ன செஞ்சேன், ஆஹா நம்ம 1 மணி நேரம் என்னுடைய ஜெபம் என்ன அப்படின்னா சோத்திர பலி சொல்கிறது மாத்திரம்தான். அப்போ அந்த சோத்திர பலியை நம்ம அந்த 3 மணிக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு 3 மணிக்கு அந்த ஸ்தோத்திர பலியை நான் சொல்கிறேன். சோத்திர பலியை நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை பார்த்து என்னுடைய செல்லினுடைய லைட்டை வெளிச்சத்தை வச்சு அந்த பெட்ரூமில் ஒரு ஸ்டூல் போட்டு அதில் முழங்கால நின்று சொல்கிறேன். 1 மணி நேரம் ஆக போகுது, 5-10 நிமிஷம் இருக்குது. ஆஹா நம்மளால் நிற்க முடியாது போல தெரியுது, முடியல அப்படின்னு அப்படி உட்கார போகிறேன். அந்த ஜன்னல் இடையிலிருந்து ஒரு காற்று, பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்தை நிரப்பிச்சு என்னால் தாங்க முடியாத அளவு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எனக்கு பின்பு தான் வசனம் தெரிஞ்சுது. எப்படின்னா, அவர் அனலாவது குளிராவது இருங்கள், ரெண்டும் இல்லாமல் நீங்கள் வெதுவெதுப்பாக இருந்தால் ஆண்டவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிற வசனம் எனக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு குளிர். அப்போ டெய்லி அந்த 3 மணிக்கு நான் ஜோம் பண்ணும்போது அந்த சில் கிளைமேட் அப்படியே என் பாடி அப்படி உச்சிலேருந்து முதல்ல கண்களில் ஏதோ தண்ணி மாதிரிலாம் வடிகிற மாதிரி இருக்கும். தடவி பார்ப்பேன், எதுவுமே இருக்காது. அப்போ என்னன்னு தெரியலையேன்னு பக்கத்தில் ஒரு டீச்சர், அவங்ககிட்ட போய் நான் கேட்கேன். அவங்க எங்கள் ஊரில் உபதேசியாருடைய மனைவி, அவங்க ஒரு கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவங்ககிட்ட போய் நான் வந்து சொல்கிறேன், இப்படி சொன்னேன், உனக்கு கிருபை கிடச்சிருக்கு, அது என்ன தெரியுமா, பிரசன்னம், தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீ இப்படி ஜோம் பண்ண அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், இப்படி ஆலயத்தில் 3 மணிக்கு ஜோம் பண்ண சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு சொன்னேன். அப்படியா, நானும் அந்த ஆலயத்தில் தானே இருந்தேன், எனக்கு கேட்கலையே அப்படின்னாங்க. ஏன்னா ஆண்டவர் தாகமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்து எதை சொல்லி கொடுப்பார். எனக்கும் அப்படிதான் பிரியமானவர்களே, ஆர்வமாக சண்டே ஆராதனையில் நான் கலந்து கொள்வேன். எனக்கு இன்னைக்கு என்ன 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணி அந்நிய பாசை பேசி ஜோம் பண்ணி எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒரு டைம்லாம் 2011 எங்கள் புதுக்கோட்டை ஊரில் ஆப்ரகாம் சார்லஸ்ன்னு ஒரு ஊழியக்காரங்க வராங்க. அப்போ நான் வந்து அவங்க ஈவினிங் கூட்டம், அந்த கூட்டத்திற்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும். எவ்வளோ கூட்டம் அந்த ஹீலிங்காக வந்திருக்கிறாங்க, சுகமாக்குறதுக்காக. இந்த கைகளை கொண்டு நீங்கள் அற்புதம் செய்வீங்களான்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, அதை சத்தத்தை கேட்குறேன் பாருங்க, நான் என்னுடைய மகிமையை உனக்கு தந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே வசனத்தை தேடி பார்க்கேன், அது யோவான் 17:22. இயேசுவுக்கு பிதா கொடுத்த அந்த மகிமையை ஆண்டவர் பாருங்க நமக்கு கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய கிஃப்ட், அதான் கிருபைங்க. தகுதியற்றவங்களுக்கு கிடைக்குது பாருங்க, அதுதான் கிருபை. ஒரு டைம் ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஆண்டவர் பேசினாங்க, நீ என் கண்ணுக்கு பிரியமானவள். நான் அதை யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய தேவன், அவர் நமக்கு பிரியமான பிள்ளைங்க. ஒரு டைம் சொல்றாங்க, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பேதுருவே, உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இவ்வளோ ஒரு ப்ராஃபட்டிக்கலான வேர்டு பாருங்க. ஆனாலும் அது உடனே எனக்கு நடைபெறவில்லை பிரியமானவர்களே. காத்திருந்தேன். எப்படி நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே இன்னும் உங்க கிருபை. அதுக்கப்புறம் கேட்டேன் பாருங்க, கிருபை மேல் கிருபை தாங்க ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் தாங்க ஆண்டவரே,
வல்லமை மேல் வல்லமை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். கேட்டதை ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தார் பிரியமானவர்களே. இன்னைக்கு நடந்துரும் அப்படிம்பாங்க, ஆனா டைம் எடுத்துச்சு பிரியமானவர்களே. இப்போ நடக்குது அசாதாரணமான காரியங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மூலமா செய்யதான் அவர் கிருபையை தந்திருக்கிறார். பாவியாகிய நமக்காக அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் அவர் நினைச்சாருன்னா பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம். இதோ ராஜா பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில போய் தேடினாங்க பிரியமானவர்களே. ஆனா அவரு பிறந்தது எங்க? சத்திரத்துல, அது மாட்டு தொழுவகத்துல அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. இடம் இல்லை அப்படின்னு நாங்களாம் பாருங்க. பரலோகத்தின் தேவனுக்கே தலை சாக்க இடம் இல்லையாம் வேதத்துல. இன்னைக்கு நமக்கு நல்ல வீடு இருக்கு, நல்ல மெத்த கட்டில் இருக்கு பாருங்க, ஏசி கூட இருக்கு, ஏசி கூட இருக்கு நமக்கு. ஆனா நம்ம தேவனுக்கு நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்கிறோமா? அந்த கிருபையை பெற்றிருக்கிறோமா? முதலாவது எனக்கு ஒரு வேடும் வந்தது பாருங்க, மோசேக்கு அந்த யாத்திராகமம் 33:17 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு. பார்த்துக்கங்க, என்னையே இயேசுவா பேர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. ஒரு தேவ மனிதர் டிவியில இப்படியாய் பாடல் படிக்கிறார். நான் இப்போ ஏஞ்சல் டிவியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாட்கள்ல என்ன படிக்கிறாங்கன்னா, கிருபையால் நிலை நிற்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வரி, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. ஆஹா, அப்போ பேர் சொல்லி ஆண்டவர் அழைப்பாராங்க அப்படின்னு தெரிஞ்சு. ஒரு நாள் எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கேன். ராஜாவுடைய கண்கள்ல அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு கிருபை கிடைத்ததாம். அப்போ எனக்கு பயங்கரது, ஆஹா, எனக்கு அவ்வளோ பெரிய ராஜா கண்ணில் கிருபை கிடைச்சிருக்கு, அவ்வளோ பெரிய வார்த்தை வாங்கிச்சுட்டு நான் சும்மா இருக்கனே, இன்னும் என்னுடைய பாடுகளே நினைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உதறிட்டு எனக்கு அது தந்திருக்கிறார், ஏசப்பா இது தந்திருக்கிறாரு, நான் ஒரு சின்ன பிரேயர் மீட்டிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பிரயோஜனப்படுத்தணும் பிரியமானவர்களே. நீங்க ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அதை புதைச்சு வைக்காதீங்க. அது ஜெபம் பண்ற தாளந்தா இருக்கலாம், அது பாடல் படிக்கிற தாளந்தா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதை நீங்க என்ன செய்யணும்? அந்த 5 தாளந்து கொடுத்தவங்க இன்னும் 5 தாளந்து சம்பாதித்தாங்க. 10 தாளந்து கொடுத்தவங்க அந்த 10 தாளந்து இன்னும் அதிகமா சம்பாதிச்சாங்க. பாத்தீங்கன்னா ஒரு தாளந்து உள்ளவங்க புதைச்சு வச்சதுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 10 தாளந்து உள்ளவங்களுக்கு கொடுங்கள். அப்போ சம்பாதிக்க சம்பாதிக்க எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வர வர தேவனுக்கு நம்ம சாட்சியா இருப்போம் பிரியமானவர்களே. அந்த கிருபை நம்ம இதுல கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது முதல்ல ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண முன்னகுட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குடும்பமா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஒரு வாசனையை உணர முடியும். குடும்பமா என்னுடைய மகாலாம் அந்த வாசனையை சொல்லுவா, அம்மா இன்னைக்கு நல்ல ஒரு மனமா இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப நேரம் ஜோம் பண்ணாங்களோ அப்படின்பா. அப்படி ஒரு வாசனை நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம்லாம் சொல்றது லேசே கிடையாது பிரியமானவர்களே. ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம், இன்னும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஸ்தோத்திர பலியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ சொல்லக்கூடாது போல தெரியுது அப்படின்னு நான் என்னோட வாயில வந்தபடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னேன். ஒரு நாள் ஆண்டவர் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது எழுதி காண்பித்தார். என்ன அப்படின்னா, சாலமோனுக்கு ஆண்டவர் 1000 ஸ்தோத்திர
அவன் தகன பலி இடும்போது என்ன செஞ்சாரு, ஆண்டவர் கனவுல வந்து என்ன உனக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டார். அவன் 1000 தகன பலி இடும்போது தான் கேட்டது அவனுக்கு கிடைத்தது. அது எந்த அதிகாரத்துல இருக்கு சொல்லுங்க? நாலாகம புஸ்தகத்திலையா? எடுத்தவங்க வாசிங்க. அந்த அதிகாரத்தை எழுதி காண்பிச்சார். அதை வாசிக்கும் போது அதில் இப்படியா எழுதப்பட்டிருந்துச்சு, சாலமோன் 1000 தகன பலியை செலுத்தினான். அவன் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். போதும். நான் தூத்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி யோசிச்சேன். முற்காலத்துல நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள், இப்போதோ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கீங்கள். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. சிலர் இப்படி பார்ப்பாங்க, எப்படியா அந்தரங்கத்துல நம்ம அறைய பூட்டிட்டு பண்ற ஜெபம். சிலர் எங்க வீட்டு அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, எத்தனை கார் எத்தனை வண்டி நிக்கின்னு. ப்ரேயர் மீட்டிங் இவ்வளோ பேர் வர்றாங்களா? நான் இவ்வளோ நாளா எத்தனை பேரையோ தட்டி தட்டி கூப்பிட்டு பார்க்க ஒருத்தரும் வரலையே. அந்த 10 வருஷம் அந்தரங்கத்தில் ஜெபிச்ச ஜெபம் வெளியரங்கமான மகிமையை கொண்டு வருகிறது, கிருபையை கொண்டு வருகிறது. புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திரும்பியுமாய் வாசிங்கள் பார்க்கலாம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். போதும். இப்போ நம்ம ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறனால தான் அந்த கிருபை எவ்வளவு பாருங்க நம்மளை உயர்த்தி வைக்கிறது. எபிரேயர் 9:12 கூட நம்ம வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். போதும் பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் எப்படி விலக்கிரயமாய் வாங்கி கொண்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் எப்படி வாங்கி கொண்டாரு? விலக்கிரயமாய் அவருடைய இரத்தத்தை கொடுத்து அப்படி வாங்கிட்டார் நம்மளை. ஹல்லேலூயா. அதான் அவருடைய கிருபை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 கிருபை எப்படிலாம் கிடைச்சது அப்படின்னு கூட கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாய் ஆயிட்டாங்களாம். அப்புறம் இலவசமாய் அவருடைய கிருபையினால நம்ம எல்லாம் இதுல உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம இதுல இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சளி பிடிச்சிருந்தா போதும், ஒரு இப்போ 14-15 வருஷத்துக்கு முன்னே வீட்டில் ஒரு 1000 ரூபாய் காலி ஆயிரும் அந்த நாட்கள்ல. இப்போ அப்படி ஓடியே போயிரு. நம்மளை டச் பண்ணோம் ஆனால் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளை அட்டாக் பண்ண வரும், ஆனால் அப்படி அந்த அளவு நம்மளை போட்டு இது பண்ணாது, புரட்டி. ஏன்னா ஆண்டவர் கிருபையை தந்து சத்துருவை அதுவும் கொண்டு வர வியாதியை ஆண்டவர் நசுக்கி இருக்காரு. ஹல்லேலூயா. வியாதியின் முகம் நம்ம மேலே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால போன்னு விரட்டுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி. எப்படி உங்களை நல்லா பரிசுத்தப்படுத்திக்கிட்டு எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ
இந்த இடத்துல உங்கள் கைகளை வச்சு, ஏசப்பா உங்கள் ரத்தத்தை பூசுகிறேன், இப்போது இந்த பேக் பெயின் போகட்டும் இயேசுவின் நம்ம, இந்த சளி தொந்தரவு போகட்டும் அப்படி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கானாலும் உங்கள் குடும்பத்துக்கானாலும் அப்படி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ரெண்டாவது, ஒரு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாக நமக்கு மகிமையை தருகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போ போன மந்த்து நான் ஹஸ்பண்ட் ஊர் வேறு, என்னுடைய மேரேஜ் அந்த ஊரில் இருந்து ஒரு தம்பி சகோதரர் ஏசு கிறிஸ்துவை பற்றி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். சின்ன பையனாக இருந்தாலும், அக்கா நீங்கள் பிசாசை துரத்த நினைக்கிறீங்களா? ஆமாம், 3 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுங்க, துரத்திடுவீங்க. அன்றைக்கி நான் ஒவ்வொருவருக்கு ஜோம் பண்ணுறதை பார்த்து அசந்து போயிட்டாப்புல. அக்கா அப்படி செய்யாதீங்கக்கா அப்படின்ட்டு. ஏன்பா, நீ தானே சொன்ன 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு ஜோம் பண்ணீங்கன்னா சாத்தான ஓட ஓட துரத்தலாம். நீங்களே மோசே கோலை தான் நீட்டினாரு, செங்கடல் எப்படி நின்றுச்சு, ஐஸ் கட்டி மாதிரிலாம் நின்றுச்சு, அவங்க வெட்டாந்தரையில எல்லாம் போனாங்க. அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு விசுவாசிக்கணும். யா அந்த ரங்கத்துல நம்ம ஜெபிச்சிருக்கிற ஜெபம் யாருக்கு தெரியுமா? பிதாவுக்கும் நமக்கும் தெரிந்து அவருடைய மகிமையை நமக்குள்ள ஊற்றி வல்லமையாய் தம்முடைய காரியத்தை ஆண்டவர் சாதிக்கிறாரு. அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? சாதாரணமா இருக்கு. இவங்க தானே, சிலர் எங்களுக்கு விரோதமாக கூட சிலர் நன்மை பெற்றவங்க எழும்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க எங்கள் கூட சேரலாமான்னு அப்படி ட்ரை பண்ணும்போது என் மகன் சொல்லுவான், சும்மா இடுப்பில் கை வச்சோன்னா பேக் பெயின் போச்சுல்ல, இப்போ மறுபடியும் தொந்தரவு வந்திருக்கும், அதனால் எப்படியாவது சிரிச்சாவது உங்ககிட்ட வந்துடலான்னு ஆசைப்படுவாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ அந்த ஹீலிங் உணர்ந்து உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஊற்றி அவர் இருதயத்தில் தான் பிரகாசிச்சாரு. இந்த முகம் எப்படி காட்டுச்சு? அக்கா உங்க குரல் வேற மாதிரி இருக்குங்க. அக்கா நீங்களே டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்க. அக்கா இயேசு உள்ள இருக்கிறாருப்பா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னேன். நான் அந்த 2011 நடந்த அந்த கூட்டத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன். அந்த அந்த கூட்டத்தில் யாருக்கெல்லாம் இந்த வல்லமை வேணும்னு கேட்கும்போது, அந்த 2011 அப்படி பெரிய பொதுக்கூட்டமாக நடக்கு. அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரர் ஆபிரகாம் சார்லஸ் ஐயா அவங்க என்ன எடுத்து ஜோம் பண்ணுறதுக்கு வராங்க. நான் பின்னால் கிடக்கிறேன். இதில் ஒரு 20 பேர் என்னை மறைச்சிருக்காங்க. நான் எங்கே ஆண்டவர் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ள அவர் பக்கத்தில் வர எல்லாரும் விழுந்துட்டாங்க. என் மேலே அவருடைய எண்ணெயும் தம்முடைய கரத்தையும் நெத்தியில் வச்சாரு பாருங்க. அவர் இருதயத்துக்குள்ள இருந்து தங்க நிறமான ஒரு ஆவியானவர் எனக்குள்ள குதிச்சு வந்ததை நான் பார்த்தேன். ஆண்டவரும் அன்னைக்கு ஜோமனம் போது சொல்றாரு, ஆண்டவர் தம் பிதா தமக்கு கொடுத்த அந்த மகிமையை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகிமை எப்படி கிரியை செய்து பாருங்க. யாருக்கும் கட்டி இருந்தா ஜோமன்னா ஜோமாவும், அதுதான் மகிமை. அவர் இருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறாரு. முகம் எப்படி இருக்கு? சூரியனை போல பிரகாசிக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா பவுல் அவரை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் இதுலேருந்து ஒரு 4 வசனத்தை வாசிங்களேன். அவர் தமஸ்குங்கிற ஊருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாவது என்ன செய்யணும், சிறைப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க, வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு
நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். போதும் பாருங்க, ஒரு வெளிச்சம் அவர் மேல வருது. நீங்க ஜெபம் பண்ணா என்னைக்காவது வெளிச்சத்தை பார்த்திருக்கீங்களா? சொல்லுவாங்க, கண்ணை மூணா என்ன தெரியும், இருட்டு தானே தெரியும். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ, நீங்க நல்ல ஒரு ரெட்டிஷான ஒரு கலரை, ஒரு மகிமையின் கலரை, ஒரு ஷக்கினா மகிமையின் கலரை நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இந்த கண் அல்ல, மறைமுகமான ஆவிக்குரிய கண். சிலர் நினைப்பாங்க, நாங்கள் கண்ணை மூணா என்ன தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்க. தேவனுடைய கண் பார்த்தீங்கன்னா தூர தேசத்துல உள்ள இருக்கிறதையும் அறிய முடிந்தது. அவருடைய கண் வரப்போற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற கண்ணா இருந்துச்சு, மகிமையின் கண்ணா இருந்துச்சு தேவனுடைய கண். இன்னைக்கு நம்ம கண் மகிமையின் கண்ணா இருக்கா, அல்லது சாப்பிடணும் தூங்கணும் அப்படிங்கிற கண்ணா இருக்கா, அல்லது இச்சையின் கண்ணா இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வெளிச்சம் இவர் மேல வரும்போது வெளிச்சத்தை எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா சத்தத்தை அவர் மாத்திரம்தான் கேட்கிறாரு. நீங்க இயேசுவால பிடிக்கப்படும் போது அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். நான்லாம் 4 வருடம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு ஒன்னும் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். நிறைய நாட்கள் பலவீனப்பட்டிருக்கேன் சரீரத்துல. டீ சாப்பிடாம கிடந்து ஆண்டரே சாப்பிடாம இருக்கணும் சொன்னது முத வந்தது, மண்டோடு வந்துச்சு பிரியமானவர்களே. என் முன்ன உடனே கண்ணை முழிச்சு, போ இது என் முன்ன வரக்கூடாது, இயேசு நாமத்துல ஓடி போ சாத்தானே அப்படின்னு துரத்தி இருக்கேன். அப்புறம்தான் அப்படி ஜெபித்து காத்திருக்கும் போது நம்முடைய ஆவி அப்படி வெளியில போறது தெரியும், ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கிறது தெரியும், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியும், யுத்தத்துக்கு நம்மளை பழக்குவிக்கிற விதத்தை தெரியும் பிரியமானவர்களே. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய மகிமைக்குள்ள கடந்து போறாங்களோ, பாத்தீங்கன்னா அனனியாவை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவர் நிறைய ஹீலிங் பண்ணல, ஒரே ஒரு காரியத்தை செஞ்சாரு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பவுலுடைய கைகள்ல, பவுலுடைய கண்கள்ல கைகளை வைத்தாரு. மீன் செதில்கள் போல விழுந்துச்சு, அவன் கண் திறக்கப்பட்டான். அந்த ஒண்ணுதான் அந்த அனனியாவை பத்தி எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அவர் எவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரியை செஞ்சாரு பாருங்க. இன்னைக்கு நாம எத்தனையோ ஆவிக்குரிய குருடர்கள் இருப்பார்கள், வேதத்தை அறிந்திருப்பாங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்காது. நம்ம சத்தியத்தை கேட்போம், ஆனா கீழ்ப்படியே நமக்கு மனம் வராது. ஏன்னா மாம்சீகம். நீங்க நல்லா பாருங்க, 3 நேரம் சாப்பாடு கொடுத்து ஜெபம் பண்ணாம தூங்கி பாருங்க, மாம்சம் தான் எழும்பி நிற்கும். கோபப்பட்டுருவோம், எரிச்சல் பட்டுருவோம், பிள்ளைகளை திட்டிடுவோம், யார்கிட்டனாலும் சண்டைக்கு போயிடுவோம். ஆனா அதே இது நீங்க ஃபாஸ்டிங் இருந்து வேதத்தை வாசிச்சு இந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கு நீங்க பலனை கொடுங்க, உங்க ஆவிக்குரிய மனுஷன் எழும்பி நிற்பான் பிரியமானவர்களே. எங்களுக்கு விரோதமெல்லாம் எத்தனையோ சொல்லலாம், எழும்பி வரும். ஆண்டவர் ஆவியிலே யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறத நான் பார்க்க முடியும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலையும். ஏன் அப்படின்னா அவர் யுத்த வீரர், பராக்கிரம கர்த்தர், அவர் மகிமையின் தேவன். அவருக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்பி நிற்க முடியாது. அப்படி சேனைகளின் கர்த்தராய் நமக்குள்ளே அசைவாடுகிறார். அவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறார் பிரியமானவர்களே. கடந்த மாதத்துல ஒரு டைம் உங்ககிட்ட வரும்போது வெளிச்சத்தை குறித்து பிரசங்கம் பண்ண, எத்தனை பேர் அது இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? மறந்துருச்சா? ஐயோ, ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டது 2007. அதுல இருந்து எத்தனை டைரி எங்க வீட்டில் இன்னும் சேர்த்து வச்சிருக்கேன். ஆரம்ப நாட்கள்ல நோட்டு புக்கு, பிள்ளைங்களுடைய ஸ்கூல் முடிந்தோன்னு அந்த நோட்டுல ஒரு 10 நோட்டு கிட்ட வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் டைரியை வச்சு எழுதுறத அப்படி பார்த்தேன், ஏசப்பா எனக்கு ஒரு டைரி அப்படின்னு. கடந்த மாதத்துல டைரி காலி ஆயிடுச்சு. ஜோம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு டைரி தாங்க அப்படின்ட்டு. 10 டைரி. நான் எனக்கு மட்டும் 2 எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படிதான் நம்மளுக்கு முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகமும் அப்படிதான். இப்போ உங்க வீட்டில் 5 மரம் தேங்காய் மரம் நிற்கின்னா அது 10 காய் 20 காய்னா உங்க வீட்டுக்கு 10.
அதே இது 50 100ன்னு அந்த காய் விழுந்ததுன்னு வச்சுக்கிடுவோமே, அதை என்ன செய்வீங்க? உங்க அம்மா வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, உங்களோட பழகுறவங்களுக்கு எல்லாரும் கொடுப்பீங்களா இல்லையா? அப்படிதான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் அபிஷேகம். இந்த பவுல் ஆண்டவரால எப்ப பிடிக்கப்பட்டாரோ அப்ப பாருங்க, அவருடைய கச்சையை எப்படி போடும் போதும் அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, அவர் அற்புதம் அடையாளம் செய்கிறவர்களாய் அவர் என்ன செஞ்சாரு? பராக்கிரமசாலியாய் திகழ்ந்தார். அவருடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு விழும்போதும் அவருடைய கழுத்து விழுந்த இடத்துல நல்ல நீரூற்றுகள் என்ன செஞ்சுதான் இன்னும் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட, அன்னைக்கு நான் தானியேல் புத்தகத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துக்கங்க. கடைசியில் ஒரு 6ஆம் அதிகாரத்துக்கு மேலே 7ஆம் அதிகாரத்துலேருந்து ரொம்ப புரியவே இல்லை. அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த தானியேல் அடக்கம் பண்ண இடத்துக்கிட்ட போனால் பிசாசுகள்லாம் இப்பவும் நடுங்குதான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏசப்பா நான்லாம் அப்படி இருக்கணும் ஏசப்பா. ஆசைப்படுங்க, ஆண்டோடைய வல்லமைக்கு அவருடைய மகிமைக்கு ஆசைப்படணும் பிரியமானவர்களே. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். டிஜிஎஸ் ஐயா சொல்லுவாங்க, சோம்பேறிகளுக்கு வரம் தேவையில்லை, வல்லமையா யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு. நம்ம இன்னைக்கும் யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு போய் நிக்கிறோம். அதே இது நம்ம வேதத்தை திருப்பும் போதே அந்த சத்தம் கேட்டுரும். அல்லேலூயா. நான் யோசிப்பேன், இவங்ககிட்ட இன்னைக்கு பார்க்க போனோம் அப்படின்னு நினைக்கும் போதே வேண்டாம், அல்லது ஓகே, அல்லது உனக்கு இது, அல்லது இவங்களுக்கு உன்னை பிடிக்கல எல்லாம் சொல்லிடுவார். நான் பிடிக்கல அப்படின்னா அப்படி நைஸ் போல எம்பாடு தள்ளி போயிடுவேன். பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட 4 வாரத்தை பேசிட்டு வருவேன். இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஆண்டவர் நினைச்சவாரு தம்முடைய மகிமையினால ஒவ்வொன்றையும் காண்பித்து கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோபுல அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய ரகசிய செயல் யோபினுடைய கூடாரத்தில் இருந்துச்சான். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எலியாவுக்கு யாரு நம்ம எந்த திட்டம் போட்டாலும் எலியாவுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கறது யாரு அப்படின்னு ஒரு ராஜா கேட்டார். அப்போ தளபதி சொல்றாரு, அங்க எலியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நீர் படுக்கறையில என்ன பேசிட்டு இருக்கிறீரோ அது கூட என்ன செய்யும், அந்த எலியாவுக்கு தெரிஞ்சிரும். ஒற்றன் தேவையில்லை. அப்போ நம்மளும் ஆண்டவருடைய ரகசிய செயல் நம்ம கூட இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படி எத்தனை பேர் விரும்புறீங்க? பிள்ளைங்கள்லாம் நீங்க விரும்புறீங்களா? ஜோம் பண்ணுங்க. அதிகமா அம்மா சாப்பாடு கொடுக்காங்கன்னு சாப்பிடாதீங்க. நைட்டெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து விடிய காலம் ஜோம் பண்ணுங்க. லீவுன்னா சொல்லிருங்க. சனி ஞாயிறு எங்க வீட்டிலலாம் இந்த ப்ரேயர் மீட்டிங்கை ஏற்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டி பல ஆண்டுகளா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்களுக்கு காலையிலலாம் சாப்பாடு கிடையாது. ஒரு புளியாதரையை கிண்டி வச்சுட்டு நாங்களாம் ப்ரேயர் பண்ணுவோம். என் பிள்ளைகள் ஒரு வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்ணணும், ஒவ்வொருத்தர் பாட்டு பிடிக்கணும். எங்களுக்குள்ளே நாங்கள் பண்ணிக்கிடுவோம். இன்னைக்கு அதுதான் எங்க ஜெபமா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. ஆசைப்படணும், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தணும். இன்னைக்கு எதை செலுத்தினாலும் ஒண்ணுமே தகாது, அவருக்குன்னு நம்மளை கொடுத்தாதான் தகும். ஹல்லேலூயா. அவர் அதை தான் விரும்புறாரு. 3வது ஆண்டவர்கிட்ட வரும்போது விசுவாசம். அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம் வரும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்குள்ள நம்பிக்கையா இருக்கும்போது நமக்கு அளவில்லாமல் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் தான் பல காரியங்களை குணமாக்கும். அந்த விசுவாசம் பொண்ணுன்னா தங்கம், தங்கத்துக்கு அது ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் அப்படின்னா விசுவாசம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒப்பீரியன் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்படுவாள். எல்லா தங்கத்தை விட இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் 22 கேரக்டரா, இது 24 கேரக்டரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பாருங்க, பியூர் தங்கம், ஒப்பீரியன் தங்கம். அப்படி இந்த விசுவாசம் விளையேற பெற்றதா காணப்படுமா. எபிரேயர் 11:1 கூட நம்ம வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவை நிச்சயமும் காணப்படாதவையும். அந்த விசுவாசம் திரும்பியுமாய் நாம 100 வாட்டியும் அதை கூட வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தையா இருக்கு பாருங்க. அடுத்த அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்திலையும் வசனத்தை கூட வாசிக்கலாம்.
விசுவாசம் வரணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நம்மளை நெருங்கி வருகிற பாவங்களும் விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போக பண்ணும். ஆனா அவர் மேல அவரை நம்ம நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம், அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தோம் அப்படின்னா, நான்லாம் அந்த மோகனனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படிங்கிற கேசட்டை அந்த இதை ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒருத்தங்க தந்தாங்க. அதை போட்டு போட்டு டெய்லி இது பண்ணி டெய்லி போட்டு போட்டு கேட்டு டெய்லி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்காரு, இனிமே நான் சாத்தான விரட்டிடுவேன். அந்த விசுவாசம் இருந்துச்சு பிரியமானவர்களே. கடந்த நாட்களில் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்ன பக்கப்பட்டிங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு தாயார் என்னை அழைத்திருந்தாங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்கம்மா, ஆப்ரேஷன் பண்ண கால் முடியல, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு ஜோமனை போகிறேன். கண்ணை மூடும் போதே எனக்கு தெரியுது ஒரு பாம்பு அவங்க வீட்டு ஜன்னலை விட்டு குதிச்சு ஓடுது. உடனே நான் அந்த ஐயாட்ட கேட்டேன், ஏன் பாம்பு மாதிரி எதுவும் உங்களுக்கு கனவு வந்துச்சு? ஆமாம்மா, அது தெரிஞ்ச பிறகு என் காலில் ஆப்ரேஷனே ஆச்சு அப்படின்னு. நல்ல ஜோம் பண்ணுங்க ஐயா, பக்கத்தில் ஆலயத்துக்கெலாம் போங்க, ஆண்டவரை தேடுங்க ஐயா, அப்போ தான் கெட்ட எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள முனையாதபடி பாதுகாப்பு. அது எப்படின்னா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. எப்ப முனையலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம தான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் பிரியமானவர்கள். ஆண்டவர் மேல் பற்றா இருக்கணும், ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும். அதான் ஆண்டவர் வேதத்துல சங்கீதம் 147 அதிகாரத்துல, உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளுடைய தாழ்பால்கள் எல்லாம் பலப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த சாத்தான் வெளியில போனோன்னு வீட்டுக்கு வந்தோன்னு நான் அப்படி ஃப்ரிட்ஜுக்கிட்ட நின்று அந்த சாத்தான் ஓடி போனதுக்காக சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, இந்த குப்பையா கிடந்த இந்த பிள்ளைய பார்த்து கூட இப்ப சாத்தான் ஓடுது அப்படின்னு அப்படி சிரிச்சேன் பாருங்க. உள்ள பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எப்படி கேக்கு, சாத்தான் உங்களை பார்த்து ஓடுகிறதுக்காக சந்தோஷப்படாதீர்கள், பரலோகத்திலே உங்க நாமம் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள். உடனே ஆண்டவர், சரி ஆண்டவர், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கீழ்ப்படியணும். ஆண்டவர் கீழ்ப்படிதல அது உங்களுக்கு நல்ல ஒரு படியா மாத்தி தந்துதான் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியில காலை வச்சாதான் மேல் படிக்கு நீங்க போக முடியும் பிரியமானவர்களே. அந்த எபிரேயர் 12:1 கூட திரும்பியுமாய் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இப்படி நீங்க ஓடுங்க, விசுவாசத்தை நீங்க காத்து கொள்வீங்க. நீங்க நினைக்கலாம், நான் பேதையா இருக்கனே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் பிரியமானவர்களே. 4வது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்தல் மூலமா நமக்கு விடுதலை கிடைக்கிறது. விடுதலை, எல்லா காரியத்திலையும் விடுதலை. நான் நினைப்பேன், சில பேர் வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, காலையில ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், ஒவ்வொரு கூட்டம்னு வீட்டில் வந்து காலையில முழிச்சா ஜெபம் பண்ணீங்களான்னா தூங்குனேம்பாங்க. எனக்கு என்னமோ ஆண்டவர் நான் இப்படி கூட்டத்துக்கே போயிடக்கூடாதுன்னு எனக்கு முதல்ல அதை கட் பண்ணி விட்டுட்டார். வீட்டில் இருந்து தான் எனக்கு தேவை. யாராவது கூட்டிகிட்டு போனால் ஒரு ட்ரிப்போ என்னமோ போயிருக்கேன், ஒரு கூட்டத்துக்கு 2 கூட்டத்துக்கு. அதுவும் யாராவது டிக்கெட் போட்டால் மட்டும்தான் போக முடியும். ஆண்டவர் அந்த பண பற்றாக்குறைய வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்தோடனே கட் பண்ணி விட்டுட்டார். வீட்டில் இருந்து தேடணும் பாருங்க, இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை ஆண்டவர் அவர் வசனத்துக்கு, இப்போ நான் இதுல ஒரு வசனம் எழுதியிருக்கோம், யோவான் 8:36 வசனத்தை இப்போ நான் பார்க்கேன்னு வச்சுக்கோங்களேன். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
இந்த வசனத்தை வாசிக்கும் போது உடனே ஏசப்பாட சொல்லிடுவேன், ஏசப்பா நீங்க சொன்ன விடுதலை ஆகும்னு சொல்றாங்களே, ஏன் அப்பப்போ இந்த வந்துட்டு இந்த சத்துரு போகுது, இதை ஒரேடியா விரட்டி விட்டுற வேண்டியதுனே அப்படின்னு அதை பிடிச்சு கேட்ப பிரியமானவர்களே. அதுதான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணின்னு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுமே, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? ஜீவ தண்ணி. அந்த தண்ணி நமக்குள்ள இருந்து பொங்கி வருமா. வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, யோவான் 4:17 அந்த ஜீவ தண்ணியை நம்ம கேட்கும்போது வாசிங்க, யோவான் 14:17. ஜீவ தண்ணி சமரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, 4 10. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவர்களிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு? ஜீவ தண்ணி. இந்த ஜீவ தண்ணி என்னைக்கு நமக்குள்ள வருதோ அப்போ மற்றவங்களை நம்ம சுகமாக்க முடியும். ஜோமன்னா அவங்க சுகமாவாங்க. நமக்குள்ள அந்த தண்ணி வரும். நீதிமொழிகளை வாசிச்சு பார்க்கும்போது சொல்லுவாங்க, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு அந்த தண்ணியை அவங்க மோந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த நதி புரண்டு வரும். பிரியமானவர்கள், இந்த யோவான் 4 13 இயேசு அழகா சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். ஆனா அடுத்த வசனத்துல, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு குடிக்கிறவன் வாசிங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பாருங்க, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அந்த ஜீவ தண்ணி அநேகரை சுத்தமாக்கும். பாத்தீங்கன்னா அன்னைக்கு 38 வருஷமா படுத்திருந்தாரு வியாதியஸ்தர் ஒருத்தர். ஒரு தேவதூதன் வந்து தண்ணியை தான் கலக்குறாரு. அந்த தண்ணி பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்ணி ஜீவ தண்ணி, வார்த்தையாகிய வசனம். இதை நம்ம குடித்து கொண்டே இருக்கும்போது அது நமக்கு ஹீலிங்கை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். எப்படி நீங்கள் காய்ச்சல் மாத்திரை வேணும், காய்ச்சல் அடிக்குன்னா குரோசின் போட்டால் சுகமாகும், பேராசிட்டமால் போட்டால் சுகமாகும். அதே போல் தலைவலிக்குன்னா மெட்டாசின் போட்டால் சுகமாகும், வயிற்று வலின்னா ஜொல்யூசல் குடித்தா சுகமாகும், அல்லது இந்த மாதிரி. அப்படி போல் இந்த பரிசுத்தம் வேணும் அப்படின்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மளுக்கு வியாதி சுகமாகணும் அப்படின்னா, நானே உன்னை பரிகாரியாகிய கர்த்தரும் பாரு, நானே உன்னை குணமாக்குவேன். கடந்த நாட்களில் எனக்கு கூட ஒரு வசனம் வந்துச்சு, ஆண்டவரே நிறைய பேர் ரொம்ப பலவீனப்பட்டு இது பண்ண ஒரு வேர்டு தாங்க ஆண்டவரேன்னு. சங்கீதம் 39:10, என் கரத்தின் அடிகளால் சோர்ந்து போனேன், என்னை குணமாக்கும்னு அந்த வசனம். எவ்வளோ சூப்பரான வசனம். அதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு வாரத்தில் வந்து சோமாயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தொண்டையில் கட்டி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆண்டவரே, அப்புறம் அதை வேற குத்தி வேற டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. நல்ல மனம் திரும்பி ஜெபம் பண்ணிருங்க, இந்த வியாதிலாம் வந்துடக்கூடாது, நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். வாசிங்க பார்க்கலாம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போயிருக்கேன். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்த வசனத்தெல்லாம், எந்த வாதையும் என் கூடாரத்துக்குள்ள அணுகக்கூடாது ஏசப்பா, உங்க ரத்தத்தை நான் பூசுகிறேன், பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சும்மா நிர்விசாரமா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. முன்னக்கூட்டியே எந்திரிச்சு என்ன செய்யணும்? பெண்கள் தான் குறைஞ்சது 4 மணிக்கு எந்திக்கணும், அல்லது 5 மணிக்காவது எந்திக்கணும், அல்லது ஒரு பாட்டு படிச்சா உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதிராளியா நீ
தூங்கினா அனுதினம் ஜெபிப்பதல்ல ம். சாத்தானின் கூட்டாளி ஆ. ஜெபிப்பதை மறந்து விட்டால் ஜெபித்து மறந்து விட்டனா சாத்தானுக்கு நீங்க கூட்டாளியா? யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னா அவனுக்கு எதிராளி. நீங்க எதிராளியா கூட்டாளியா சோதித்து பாருங்க. யோசித்து பார் ஆ. யோசித்து பார் யோசித்து பாருங்க. நீங்க எதிராளியா கூட்டாளியா? ஹல்லேலூயா. விடுதலை. இந்த யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எப்படி அவர் வந்தோன்னு உடனே சோமாயிருமா அப்படின்னா, இந்த வசனத்துல இதே 8ஆம் அதிகாரத்துல அதற்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம். 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை நல்லா நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு தொட்டு சுகமாக்கியிருக்காரு. சில பேருக்கு வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கியிருக்காரு அப்படின்னு என்று சொல்லப்பட்டிருக்கு. சில பேரை என்ன செய்யற, நீ போ சோமாயிரும் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னைய தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. பொல்லாங்கனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் அறைக்குள் நுழைந்து என்னை தொட்டார். பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்துக்குள்ள அப்படியே நுழைந்து வந்ததை கூட நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, இந்த இருதயத்துக்குள்ள வீற்றிருக்கிறதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, ஒரு ஆள் தத்துவம் போல பரிசுத்த ஆவியானோர் இருதயத்துக்குள் உலாவிக் கொண்டு இருக்கிறதை கூட நம்ம உணர முடியும். பிரியமானவர்களே, அவருக்கு விரோதமாய் எந்த காரியம் செய்யாமல் இருந்தால் நமக்குள் எப்போதும் வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் மாத்திரம் அவர் நம்மை விட்டு ஓடி விடுவார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எல்லா பாவம் செஞ்சா நம்ம கிட்ட தான் இருப்பான். அப்படி கிடையாது. ஆண்டவர் முதலாவது பாவிதான், ஆனா என்ன செய்யறாரு, நம்மளை நேசிக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் வேண்டாம் வேஸ்ட்ன்னு என்னெல்லாம் போட்டாங்க. இவ ஆக மாட்டா, இனிமே இந்த வியாதி தான் இவளுக்கு, இது இவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்பிள் கெட்டு போயிட்டு, ஆனா அதை தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இழந்து போனதையும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த வார்த்தை எல்லாம் என்னை அப்படியே பூரணமாக்கிச்சு. பிரியமானவர்களே, கெட்டு போனதை தான் தேடி வந்தாராம். யோசிச்சு பாருங்க. இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சிலர் நான் ஜெபிக்கிறதுக்கு இப்படி வரும்போது என்னை அநேகர் தள்ளினார்கள். பிரியமானவர்களே, இவா என்ன ஜெபிக்கிறதுக்கு இவா தகுதி, இவா என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல தகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சந்தோஷமா ஒரு வேடை சொன்னேன், நீங்கெல்லாம் நீதிமான், உங்களை தேடி இயேசு வரவே இல்லை, பாவியாகி என்ன தேடி இந்த இயேசு வந்தார் ஐயா அப்படின்னு. ஆண்டவர் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு ஸ்டாரை கொடுத்தார். வெரி குட் வெரி குட் அப்படின்னு என்ன செஞ்சார், தட்டி கொடுக்கறத உணர முடிஞ்சு. அளவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என்னை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். முற்காலத்திலே நான் அந்தகாரமாய் இருந்தேன், பாவ இருளிலே இருந்தேன், அவருடைய பிள்ளையாய் இல்லாதிருந்தேன். அவருடைய சொந்த இரத்தத்தினால கழுவி விடுதலையை கொடுத்து, எப்படி கெட்ட குமாரன் ஆஸ்தி எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு அப்புறம் தவிடாது கிடைக்கும் பார்த்தாரு. அதை அப்பா கொடுத்திருந்தாருன்னா அதை சாப்பிட்டு அங்கே படுத்திருப்பாரு. நம்ம தேவன் அப்படி கொடுக்கிற தேவன் அல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவர். அப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. பிரியமானவர்களே, என் தகப்பனிடத்துல நான் போனாலாவது எனக்கு நல்ல இது கிடைத்திருக்குமே அப்படிங்கிறத உணர்ந்து தகப்பனிடத்துக்கு வரும்போது, அந்த லூக்காவில் வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, மோதிரம் கிடைச்சது, நல்ல வஸ்திரம் அப்படி கிடைச்சது, பாதரட்சை கிடைத்தது, விருந்து கிடைத்தது. பிரியமானவர்களே, விருந்து கிடைத்தது. நல்லா நினைச்சிருக்கிறேன். எத்தனையோ நாள் சம்சா கடை எல்லா கடையும் வச்சுருப்பாங்க. நான் ப்ரேயருக்கு போகும்போது ரோட்டில் அங்கங்கே பார்ப்பேன். நான் பார்த்துட்டே போவேன். நான் கடன் வாங்கி ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு அக்காலாம் புரோட்டா கடை அக்கா, அவங்களுக்கு எங்கெல்லாமோ ஜோம் பண்ணி ஜோமாவில் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு வாரத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு தடவை 2 தடவை எனக்கு அந்த அக்கா புரோட்டா வாங்கிட்டு வரும்.
அவங்க பொரோட்டா கடை வச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா எனக்கு மாத்திரம் இல்லை, என் வீட்டுக்கே, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்கிறவர். நம்ம மேல இப்ப அபிஷேகம் இருக்குன்னு வச்சுக்கணுமே, இது வழிந்து ஓடிச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை நிரப்பும் பிரியமானவர்களே, அவர்களையும் நிரப்பி திகழ பண்ணும். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம செய்யற ஆண்டவர், நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளுக்கு விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மளை அப்படி உட்கார வச்சு அழகு பார்க்கிறவர். மனுஷன் தான் நம்மளை பொறாம பிடிப்பாங்க, இவங்க நமக்கு மேல வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆனா தேவன் அப்படி அல்ல, நம்மளை விடையும் இந்த பிள்ளை பெரிய கிரியைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எங்கு விடுதலெல்லாம் உண்டு அப்படின்னா 2 கொரிந்தியர் 3:17 வசனத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, இந்த விடுதலை எப்படியாம்? பரிசுத்த ஆவி. திருமையுமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்காரோ விடுதலை. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கங்க, எனக்கு விடுதலை வரட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து அதோட எல்லா சாப்டருடைய முழு இதுவும் அடங்கியிருக்கு. அந்த 8, 9, 10, 11 ரொம்ப ப்ராஃபிட்டிக்கலான வேர்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அவருடையவன். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ என் மகன் என்ன போலவே இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நினைப்போம், அல்லது ஒருவேளை ரொம்ப கருப்பா பிறந்து அவங்க அப்பா கருப்பா இருப்பாங்களோ அப்படின்னு கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் யார் சடையில இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம அப்பா ஜீசஸ், அவருடைய ஆவி எப்படி இருக்கிறோம் அவரை போலவே நாம இருக்கணும், பிரகாசிக்கணும், விடுதலை அநேகருக்கு கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதை திரும்பியுமாய் வாசிங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் பலன் இல்லாம போயிருந்துச்சுன்னா ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மை பலனடைய செய்வார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வசனம் இப்படியா சொல்றது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்கதான் விடுதலை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஆவியை நம்ம கேட்போம். நேற்றை கூட ஒருத்தரை சந்திச்சு அந்த வாலிப பிள்ளைக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆண்டோடைய வார்த்தையை பேசி அவங்க வீட்டில் அப்படி ஜெபம் பண்ணேன். கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தாங்க. ஐயோ, குடிகார கணவன் திருந்தவே மாட்டேங்காங்களேன்னு கண்ணீர் விட்டாங்க. பல ஆவிகள் வீட்டை விட்டு ஓடுறத நான் பார்க்க முடிந்தது. வீட்டில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. செபிக்காத ஒரு குறை, வேதத்தை வாசிக்காத ஒரு குறை, பிரிந்து இருக்காங்க. பிரியமானவர்களே, பிரிந்து இருக்காங்க. பிரிவினை சத்துரு விளைக்கிற களை. நீங்க வேதத்தை மறந்தால் நான் உங்க பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை சிநேகித்தால் நான் உங்களை சிநேகிப்பேன், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையில நீங்க என்ன தேடுங்க, தேடுனா கண்டடைவீங்க. நான்லாம் இந்த முழுவதும் ஜோமனுன்னு ஒரு நாள் தேடினேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, என் முகத்தையே பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டு நைட்டு மட்டும் தேடிட்டு விடிய காலம் உறங்கிடுத, ஒழுங்கா விடிய காலம் இருந்துச்சு நிதியினை தேடு. விடிய காலம் ஒரு 6 மணி 6:30க்கெல்லாம் பேச வந்துடுவாங்க.
ஏசப்பா. அப்படிதான் பிரியமானவர்களே, நம்மளோட கூட ஆண்டவர் விடுதலையை கொடுத்து கட்டுகளை அறுக்கிற பராக்கிரமசாலியா நம்மளோடு கூட இருக்கிறாரு. ஐந்தாவது ஒரு காரியம், சாத்தானின் மேல வல்லமை. வெளிப்படுத்தல் 12:11. வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பாருங்க, இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள். ஒரு குடும்பம் ப்ரேயர் பண்ண வந்தாங்க ஒரு டைம். அவங்க எங்களை முதல்ல ரொம்ப நேசித்து எங்களை வழி நடத்தினவங்க. உடனே நான் அவங்க முழு குடும்பமாக எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன், எப்படி இவங்களை கூடாரத்துக்கு போய் கூப்பிட்டு போய் ஜோம் பண்ணேன். சரி இங்கே ஜோம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஜோம் பண்ணேன். அவங்க பல கட்டுகளில் இருக்கிறது தெரிஞ்சுது. உடனே நான் ஜோம் பண்ணேன். அந்த டைம் வந்து என் மகளுடைய திருமண காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்கள். அப்போ பார்த்தேன், ஆண்டவரே எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ நல்ல என்னுடைய ஆவிக்குரிய கண் விடியற் காலத்தில் திறக்கப்பட்டு நான் பார்க்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் தோள் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, அவருடைய ரத்தம் இருந்தோடனே என்னை ஒன்றுமே பண்ணலை. அவங்களுக்கு தரிசனத்தில் வந்திருக்கு. பல பாம்புகள் குட்டியும் குறுமலுமா அவங்க வீட்டை விட்டு ஓடிச்சான். பிரியமானவர்களே, அடுத்த நாள் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோம், பொல்லாத பாவை வலு சர்ப்ப சாத்தான் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். அவருடைய ரத்தம் நம்ம மேலே இருக்கு, வாயில அவருடைய வசனம் இருக்கு. அப்போது நம்ம சாத்தானை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலம் நமக்கு ஜெயம். அந்த ஜெயத்தின் மூலமா சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். ஆறாவது ஒரு காரியம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில ஆண்டவருடைய வல்லமை. 2 கொரிந்தியர் 4:7. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வல்லமையை இந்த மண் பாண்டத்துல நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணு, இது வந்து மண்ணு, இந்த மண்ணு பாண்டம், இது ஒரு பாண்டம். இந்த பாண்டத்துக்குள்ள ஆண்டவருடைய வல்லமையை ஊற்றி ஆண்டவர் என்ன செய்றாரு? பயன்படுத்துகிறாரு. இந்த வசனத்துக்கு ஆதாரமாக கூட 2 நாளாகமத்துல 16வது அதிகாரம் 9வது வசனத்துல தம்முடைய வல்லமையை யாருக்கு கொடுக்க அப்படின்னு ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லிச்சு. வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிற ஆண்டவரை பற்றி உத்தம இருதயம் இருக்கணுமா? நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்றான். பாருங்க, அழகா உத்தம இருதயமா எந்த மனுஷன் இருக்கான்? ஏன் வல்லமே நான் அவனை கொடுக்க போறேன்யா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கண்கள் என்ன செய்தான்? உலாவிக் கொண்டு இருக்கிறதாம் பூமி எங்கும். இன்னொரு வசனம் என்னை அப்படியே தொட்டுச்சு. நீதிமொழிகள் 24:5. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 24:5. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் தன் வல்லமையை பாருங்க. திரும்பியுமாய் அழகா வாசிங்க பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அறிவுள்ளவன். நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே உங்க வல்லமை எனக்கு அதிகரிக்க பண்ணுங்க, எனக்கு அப்படிப்பட்ட அறிவை தாங்க ஆண்டவரே. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். அன்னைக்கு கூட ஒரு வார்த்தை வந்துச்சு, ஜெபம் செய்யறது நமக்கு பலனாம். பிரியமானவர்களே, நம்ம நினைப்போம் எங்க வீட்டுக்காரங்களுக்கு நான் ஃபாஸ்டிங் தான் உங்களுக்கு பயமா இருக்கும். இந்த மாதிரி நான் பல மாதங்கள் சொல்லலாம், அவங்க நான் சொல்றதே இல்லை.
அந்த ஃபாஸ்டிங் இருக்க சொல்லவே மாட்டேன். சொன்னால் அவங்களுக்கு நான் மெலிந்து போயிடணும்னு ஒரே பயம். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்டாதான் சரீரம் பலன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவியில் இந்த வசனம் தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம உட்கொள்ளும் போது மாத்திரம் நமக்கு பூரணமான பலனை தருகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் தான் நமக்கு பலன். இதுதான் ஒரு டானிக். எத்தனை பேர் அதை உறிஞ்சு குடிச்சிருக்கீங்க? இந்த தேனை, அந்த பலனை நீங்க உணர முடியும். தேன் சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம்னு கடையில் 500 ரூபானாலும் 1 லிட்டர் தேனை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். ஆனா இந்த வசனம் ஃப்ரீயா கிடைக்குது. இதை உறிஞ்சு குடிக்கிறோமா? இதுல இருக்கு பலன். தீயவங்க ஏத்து வந்தாங்களோ மாடர் பண்ற பலன். சத்துரு நமக்கு விரோதமா களைய விதைக்குதா, அதை அழித்து போட்டுக்கிற பலன். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தம்முடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நம்ம நல்ல ஜோம் பண்ண ஆண்டவர் சொல்லுவாரு, உன் கைகளை நீ உயர்த்தி ஜோம் பண்ணு, உனக்கு தேவ வல்லமை கடந்து வரும்னு சொல்லுவாரு. கைகளை உயர்த்தி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜோம் பண்றோமோ தேவனுடைய வல்லமையினால் நம்ம நிரப்பப்பட முடியும். பிரியமானவர்களே, 7வது ஒரு காரியம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமா நித்தியம், பரலோகம். நம்ம எல்லாம் பரலோகத்து வாசிகள். நம்ம எதற்காக ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கும்? பரலோகத்துக்கு போகலாம். ஒரே ஒரு நோக்கம், பரலோகம். நீங்களா இருந்தாலும் அது நானா இருந்தாலும் 7வது ஒரு காரியம் பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு எத்தனை பேர் வருவீங்க? இப்ப ஆண்டவருடைய தூதன் வந்து ஒரு எக்கால சத்தத்தை கொடுக்கும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? மர்வமாயி மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு, நம்ம இந்த நித்திய ஜீவனுக்கு, இதை கூட நம்ம ஒன்று வாசிச்சிடலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3:5-6 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்க, ஆவியினால் பிறக்கும் போது மாம்சத்துல நம்ம பிறந்தோம் அப்படின்னா, நான்லாம் சொல்ல முடியும், ஒரு ஹிந்து குடும்பமா இருக்கும்போது மட்டன், சிக்கன், எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட இப்போ 1 கிலோ காணலை அப்படின்னா சரி இன்னொரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ நான் சாப்பிடாதனால குடும்பமே சாப்பிட மாட்டேங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான். பாவம் அவங்க என்ன இல்லை, எங்களுக்குமே அந்த எண்ணமே போயிருச்சு அப்படிங்க. தெரியல எனக்கு. என்னைக்காவது தான் அப்படி. அல்லது சண்டேன்னா மட்டன், சிக்கன். ஆனால் அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த மாம்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வேளை விட்டா 4 வேளை கூட நான் சாப்பிட்ருக்கிறேன். சாம்பார் சாப்பாடு அப்படின்னா சாப்பிட்டேன். சாத்தான் நல்ல டின்னு கட்டினான். என்னைக்கு இந்த வயிற்றை ஃபாஸ்டிங் போட்டு ஒடுக்கணனோ அன்னைக்கு சாத்தான நான் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்தார். நித்தியத்தை சுதந்திரிக்கிற கிருபையை தந்தார்னு சொல்ல முடியும். அல்லது நான் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை நரகத்திலே தள்ளி போட்டிருப்பான். 2வது ஒரு யுத்தம் வரும்போது ஆண்டவர் என்னை விழிப்புணர்வு செய்து என்னை பாதுகாத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார். உபவாச ஜெபம், உபவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உபவாசம் இல்லை அப்படின்னா குடும்ப ஜெபத்தில் கூட நீங்கள் இருந்து பாருங்க, கொட்டாயா வரும். தினகரன் ஐயா சொல்லுவாங்க, ஒரு நேரம் உபவாசம் இல்லை அப்படின்னா ஒரு சாட்சியை கூட சொல்லக்கூடாதாம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு கண்டிஷனாக தேவ மனிதர்கள் நமக்கு சொல்லி வைத்து போயிருக்காங்க. நம்ம கீழ்ப்படிவோமானால் அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடும். ஒருத்தர் பரலோகத்துக்கு போனார், எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து பார்க்காரு. ஏன் ஏசப்பா எனக்கு தரவே இல்லை அப்படின்னு. நீ கேட்கவே இல்லையே அப்படின்னாரு. திறவுகோள்களை தந்திருக்கிறார். இதான் அந்த திறவுகோள்கள். எத்தனை பேர் இதை பயன்படுத்திருக்கீங்க? நீங்க வேதம் வாசிச்சு ஜோம் பண்ணா வாக்குத்தத்த திறவுகோள் உங்களுக்கு தரப்படும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் திறந்து எடுத்துக்கொள்ள. அல்லது நீங்க நித்தியத்துல போய், மகளே உனக்கு இதெல்லாம் நான் வைத்திருந்தேன் என்று காண்பிப்பார்.
அப்படியே இயேசு சுவாமி, நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம தான் இருந்துட்டேனா? ஆமா, நீ 3 வேளையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டியே அப்படிம்பாரு. கதவு தட்டப்படும், டக் டக் டக்குன்னு. அப்போ நமக்கு விழிப்பு வருமா? மாம்சம் சொல்லும், என் நேசர் வந்து கதவை தட்டுறாரு, கொஞ்சம் இருங்க, ஐயோ நான் தூங்கிட்டு இருக்கேன், எப்படி நான் என் பாதரட்சியை கலத்தி போயிட்டனே, ஆயத்தம் இல்லாம நான் இருக்கிறேனே, எப்படி என் மணவாளனுக்கு வந்து நான் கதவை திறப்பேன் அப்படின்னு நம்ம மணவாட்டி சொல்லுவாங்க. சபையாகிய மணவாட்டி எப்போதும் ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் வரும்போது, மணவாளன் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இமைப்பொழுதுல மறுரூபமாகணும், அவருடைய நித்தியத்துல நாம பங்கெடுக்கணும். அதான் கன்னிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தமா இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாம நம்ம சரி நாளைக்கு எப்படியா ஆண்டவர் வரும்போது நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. நாம எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்படணும். 1 பேதுரு 2:9 இது காலையில நான் வரும்போது இந்த வசனம் என்ன தொட்டுச்சு பிரியமானவர்களே. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவர் ஏன் தாமதிக்கிறார்? அந்த காலத்தில் உள்ளவங்களெல்லாம் ஐயோ மீட்டெடுக்கணுமே, நித்தியத்துக்கு அழைக்கணுமே, பரலோகத்தின் தூதர்களுக்காக தானே நரகத்தை ஆண்டவர் படைச்சாரு, அதுல போய் ஜனங்கள் விழுகிறாங்களே அப்படிங்கிற பாரம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்ட பாரம் உங்களில காணப்படுமா? ஒரு அம்மா இப்படி பாடினாங்க, சூலமித்தி சூலமித்தி என்றழைக்கும் குரல் கேட்டேன், என்னுயிரே என்னுயிரே என்று என்னை அர்ப்பணித்தேன் நாதா, என் ஆசை எல்லாம் நீர்தானையா, உம்மாலயத்தில் தங்கியிருப்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் வழிதனை காண்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உந்தன் வழிதனை காண்பேன். எவ்வளவு ஒரு பாரம் பாருங்க. சிறுமையின் பாதையில் எல்லாம் என்னோடு கூட இருந்து பாருங்க. நம்ம சிறுமைப்படுற நேரத்துல யார் நம்ம கூட இருப்பா? ஏசப்பா தான். இன்னைக்கு எத்தனை பேரை நீங்க ஆயத்தப்படுத்தணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்நாளில் இந்த ஆராதனை நடத்தும்படியாக சகோதரர் ஜெபக்குமார் மூலமாக சகோதரி குளோரி செல்வராஜ் அவர்களை நாம் அழைத்தோம். அவர்களும் நம் மத்தியிலே வந்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நம் மத்தியிலே எடுத்து பயன்படுத்தினார்கள். அவர்களும் அவருடைய குடும்பமாக நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மாவடி புதூர் திருச்சியின் சார்பாக எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் பணகுடியை மையமாக வைத்து மகிமை என்ற பெயரிலே தொலைக்காட்சி ஊழியம் செய்து வருகின்ற அருமையான ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் இந்த நாளிலே வந்திருக்கின்றார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அவனுடைய ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செட்டப் பாக்ஸ் வைத்திருப்பீர்களானால் அதிலே 715வது எண்ணிலே இந்த மகிமை என்ற இந்த தொலைக்காட்சி ஊழியம் நடைபெறுகிறது. அதிலே நீங்கள் பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்து அருமையான அந்த ஊழியத்தை செய்கிற அருமையான தம்பிமார்களுக்காக மாவடி புதூர் திருச்சபையின் சார்பாக எங்களுடைய அன்பான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதும் நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பால் மறாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வருவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா.